நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வளர்ச்சியோட பலன் உண்மையிலே யாருக்கு போய் சேருது? நாட்டோட செல்வத்துக்கும் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி அதிகமாகிட்டே வருது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? நியூஸ்ல பார்த்தா நாடு முன்னேறுது, பொருளாதாரம் வளருதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல அந்த முன்னேற்றம் ஏன் பெருசா தெரிய மாட்டேங்குது? இது ஏதோ உங்களுக்கு மட்டும் இல்லனா எனக்கு மட்டும் வர்ற ஒரு ஃபீலிங் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய சமூகமே கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது. சரி, இந்த கேள்விக்கு பதில நாம நம்பர்ஸ்ல தேடி பாப்போமா? அந்த 1% யதார்த்தம்னா என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். நாம பார்க்க போற இந்த டேட்டா எல்லாமே உலக சமத்துவமின்மை அறிக்கை, அதாவது வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்ல இருந்து எடுத்ததுதான். இது நமக்கு ஒரு ரொம்பவே தெளிவான ஒரு படத்தை காட்டப் போகுது. 40% வெறும் இந்த ஒரு நம்பர். ஆமா, இந்த ஒரு நம்பர் தான் இந்தியாவோட செல்வ இடைவெளி பத்தின முழு கதையையும் நமக்கு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியால டாப்ல இருக்கிற வெறும் 1% மக்கள் நாட்டோட மொத்த சொத்துல 40% அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற 99% மக்கள் வெறும் 60% சொத்தை தான் பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்களேன். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ரூம்ல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் மத்த 4 பேரோட மொத்த சொத்தையும் சேர்த்து அவரோட பாக்கெட்ல வச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க, அந்த ரூமோட நிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம இந்தியா. இங்க நாம செல்வம்னு பேசுறது மாசம் மாசம் வர்ற சம்பளம் மட்டும் கிடையாதுங்க. அதுல வீடு, நிலம், ஸ்டாக்ஸ், பிசினஸ் சொத்துக்கள், பேங்க்ல இருக்கிற சேமிப்பு, ஏன் தலைமுறையா வந்த பரம்பரை சொத்துக்கள் கூட அடங்கும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு கேப் எப்படி உருவாச்சு? ஏன் இது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே போகுது? 2014க்கு அப்புறம் இந்தியா வளரவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. நாட்டோட ஜிடிபி அதிகமா இருக்கு, புதுசா ஹைவேஸ், ஏர்போர்ட்ஸ் வந்திருக்கு, யூனிகார்ன் கம்பெனிகள்னு சொல்லப்படுற பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாகியிருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டும் புது உச்சத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இங்கதான் அசலான கேள்வி வருது. இந்த வளர்ச்சியோட பலன் உண்மையிலே யாருக்கு போய் சேருது? இத பாருங்க, நாட்டோட டாப்ல இருக்கிற 10% மக்கள் மொத்த சொத்துல 65% கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா கீழ்மட்டத்துல இருக்கிற 50% மக்களுக்கு மொத்த வருமானத்துல வெறும் 15% தான் கிடைக்குது. அதாவது உழைக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அந்த உழைப்போட பலனை சொத்தா மாத்திக்கிறது என்னவோ ஒரு சிலர் தான். சரி, இந்த ஏற்றத்தாழ்வுக்கு அந்த ரிப்போர்ட் ஒரு 3 முக்கியமான காரணங்களை சொல்லுது. மூலதன வளர்ச்சி, வரி அமைப்பு, அப்புறம் கொள்கை ரீதியான நன்மைகள். இதுல நம்மளோட டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஜிஎஸ்டி மாதிரி மறைமுக வரிகளை ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் கட்டுறோம். ஆனா ரொம்ப பெரிய பணக்காரங்க மேல போட வேண்டிய செல்வ வரி, அதாவது வெல்த் டாக்ஸ், அப்புறம் பரம்பரை சொத்துக்கான வாரிசுரிமை வரி, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், இது ரெண்டுமே இங்க இல்ல. இதுவே இந்த இடைவெளி அதிகமாக ஒரு முக்கிய காரணம். சரி, இந்த சமத்துவமின்மையால ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது, அவங்களோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதாரண மக்களுக்கு வேலை கிடைச்சாலும் அதுல ஒரு பாதுகாப்பு இல்ல. கான்ட்ராக்ட் வேலை, கிக் எக்கானமின்னு சொல்ற இந்த மாதிரி வேலைகள்ல பென்ஷன் கிடையாது, எந்த ஒரு நிரந்தரமும் கிடையாது. ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் உருவாகுது. இன்னொரு பக்கம் படிப்பு செலவு, ஆஸ்பத்திரி செலவுன்னு எல்லாம் ஏறிட்டே போகுது. இதனால ஒரு நிலம் வாங்குறதோ இல்ல ஒரு வீடு கட்டுறதோ பல பேருக்கு வெறும் கனவாவே போயிடுது. இந்த நிலைமை குறிப்பா பெண்களையும் இளைஞர்களையும் ரொம்பவே கடுமையா பாதிக்குது. வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை வெறும் 15% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டிகிரி முடிச்ச இளைஞர்கள் கூட படிப்புக்கேத்த வேலையோ தகுந்த சம்பளமோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரெண்டுமே சமூக இடைவெளியை இன்னும் ஆழமாக்குது. இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இதோட தாக்கம் நம்ம ஜனநாயகம், நம்மளோட எதிர்காலம் வரைக்கும் போகுது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பணம் அதிகாரத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குரூப் கிட்ட மட்டும் பணம் மலை மாதிரி குவியும் போது என்னவெல்லாம் நடக்கும்? அவங்களால மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அரசியல் கட்சிகளுக்கு ஃபண்டிங் கொடுக்க முடியும், கடைசியா தங்களுக்கு சாதகமான பாலிசிகளை உருவாக்க அரசாங்கத்துக்கே அழுத்தம் கொடுக்க முடியும். இது சமூக நீதி, எல்லாருக்கும் சம வாய்ப்புங்கிற அடிப்படை கொள்கைகளுக்கே ரொம்ப ஆபத்தானது. அப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். இந்த வளர்ச்சி யாருக்காக? அடுத்து, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்குதுன்னு நாம சொல்றோமே, அது உண்மையா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால 1% மக்கள் கிட்ட 40% செல்வம் இருக்கிறதுங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு பொருளாதார எச்சரிக்கை. அதை விட முக்கியமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறோம் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கேள்வி.
இதுக்கான பதில நாம தான் தேடணும்.